பைரட் ஆஃப் அலிபியன். என்னைக்காவது கடலை பார்க்கணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் கனவா இருந்தது. நான் கடலை டிவில தான் எதுக்கு இப்படி படுத்துக்கிட்டே இருக்க? எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அதானே சீக்கிரம் ஃபீலிங் தான். நல்ல மழை பெய்யுதே. நான் தான் பைரட். நிறைய கடல் கடந்து வந்த கேப்டன் ஜாக் ஸ்பெல்லோ நீங்க தானே? என்னால இதை நம்பவே முடியல. இங்க என்ன பண்ற? இது நொஹாரா குடும்பம் இருக்கிற ஒரு பயங்கரமான தீவு, தெரியுமா? தெரியும் இல்ல. சரி, நீங்க இங்க எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து ஒரு பையன். ஏன் உங்களுக்கு அவனை பிடிக்காது? சரி, அதை விடுங்க. இங்க உங்களுக்கு எந்த புதையலும் கிடைக்காது. கசாமா வீட்டுக்கு போய் ஒரு வரைபடம் இந்த வீட்டோடது தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்ல இருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் பூவும் நிறைய வாங்குவாங்க. அப்படி வாங்கி வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த சக்கரை எங்க இருக்குன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புதையல் வேச்சிக்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நம்புறேன். ஏய், அங்க பாத்தீங்களா? அது ஒரு சரி, இப்படி திடீர்னு கீழே போட்டுட்டீங்க. நீ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்போ அனாவசியமா எதுக்கு? விட இது ரொம்பவே மேல, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? என்னையே எதிர்த்து பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. அதுதான் ஹீமாவாரி. எது கிடைச்சாலும் அதை ஷின்சான் எல்லாத்தையும் உன்னை எடுத்து வைக்க சொன்னல. வேற வழியே புதியல கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடி? இவங்க ரெண்டு பேரும் திருந்தவே மாட்டாங்க. ரொம்ப தாகமா இருக்கு. சரி வா, அவன் கூட நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். சீக்கிரம் வா. முடியல. அப்பா இருங்க, நானும் வரேன். இந்தா கொடுங்க. ஜாக், இதுதான் நாம தேடி வந்த சக்கரை. நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. அது நம்ம ரெண்டு பேருக்குமே தான் சொந்தம். வாய் தவறி ரொம்ப சொல்லுங்க. நன்றி ஜாக். இவங்க கண்ணுல ஏதாவது ஒரு பூச்சி பட்டா கையில என்ன இருக்கோ அதை வச்சு அடிச்சிருவாங்க. எனக்கு அடடா, சக்கரை காலி ஆயிடுச்சு. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாமா? ஆமா ஷின்சான், ஆனா இல்லையே, ஒருவேளை அங்க இருக்குமோ? சரி, திறந்து பாத்துக்கலாம். அட எறும்பு. உங்களை மட்டும் அம்மா பார்த்து நம்ம உயிரை காப்பாத்தி இருக்கா.